Welcome to Jayanti's Educare. இன்னைக்கு day 15, class 15. இன்னைக்கு regular and irregular verbs அப்படின்னா என்னங்கிறத பத்தி லேர்ன் பண்ணுவோம். வெல்கம். முதல்ல நம்ம verbs அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். verbs அப்படின்னா செயல்கள். நம்ம என்னென்ன செய்யறோமோ அது எல்லாமே verb. verbங்கிற வார்த்தை. verbs verb இல்லாம ஒரு sentence அமையாது. எந்த ஒரு சென்டென்ஸ்லினாலும் verb ரொம்ப முக்கியம். அப்போ I ate an apple. நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். past tense. இது verb. சாப்பிட்டேன் அப்படிங்குதுங்களா? அதனால verb. செயல். அதே மாதிரி the milk turned sour. அப்படின்னா பால் புளிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? கெட்டு போயிருச்சு பழசாயி அப்படின்னு சொன்னா the milk turned sour. turned அப்படின்னா உருமாறிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த turned அப்படிங்கிறது verb. இப்ப இது ரெண்டும் verb. இப்ப இந்த are இருக்குது இல்லைங்களா? இப்ப தேவும் ஹாப்பியும் இந்த ரெண்டு வார்த்தைகளை இணைக்கிற ஒரு verb இது. ஓகேங்களா? இதெல்லாம் மெயின் verbs. செயல்களை குறிக்கிற வார்த்தைகள் verb மெயின் verbs. turned, ate எல்லாம் மெயினான வேர்புகள். இது ரெண்டு வார்த்தைகளை இணைக்கிறதுனால இந்த ஆர், இஸ், ஆம் இதெல்லாம் லிங்கிங் வேர்ப்ஸ். ஓகே, அப்ப வேர்ப்ஸ் ரெண்டு வகை. ஒன்னு மெயின் வேர்பு, இன்னொன்னு லிங்கிங் வேர்புக. ஓகேங்களா? இப்ப நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ், irregular verbs அப்படின்னா என்னங்கிறத பத்தி படிப்போம். இப்ப ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகள் walk, play, jump அப்படிங்கிற செயல்கள், செய்யற சொற்கள், வார்த்தைகள் இருக்குது இல்லைங்களா? இது கூட ஈடி அல்லது வெறும் டி மட்டும் போட்டோம்னா past tense ஆகிற சொற்கள் எல்லாமே ரெகுலர் வேர்புக. ஓகே, ரெகுலர் வேர்ப்ஸ் follow a consistent pattern அப்படின்னா ஒரே மாதிரியான அமைப்புடைய வார்த்தைகள். அப்ப இந்த மாதிரி ரூட் வேர்டு verb, பேசிக் verb, அது கூட ed இல்லாட்டி வெறும் டி போட்டு past tense ஆகிற வார்த்தைகள் எல்லாமே ரெகுலர் verbs. forming their past tense and past participle by adding ed or d to the base form. இதுதான் base form. வேர் சொற்கள். ஓகே, இதுதான் அடிப்படையான சொற்கள். இது கூட ed இல்லாட்டி டி ஜாயின் பண்ணி past tense பண்ற வார்த்தைகள் எல்லாமே ரெகுலர் verbs. For example, you see, walk அப்படின்னா நடக்கிறது, நடத்தல். walked அப்படின்னா I walked அப்படின்னா நான் நடந்தேன். ஓகேங்களா? அப்ப இது past tense ஆயிடுச்சு. past participle நம்ம coming classes பார்க்கலாம். play அப்படின்னா விளையாடுறது. I played அப்படின்னா நான் விளையாண்டேன். jump குதிக்கிறது. I jumped நான் குதித்தேன். irregular verbs do not follow a consistent pattern. அப்போ ஒரே மாதிரியான அமைப்பா past tenseயும் past participleயும் உருவாக்காத வார்த்தைகள் irregular verbs. இப்ப ரெகுலர் verbsக்கு edயும் டியும் போட்டா கடந்த காலம் ஆக்குற மாதிரி irregular verbsல நம்ம எந்த ஒரே மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணி past tenseயும் past participleயும் உருவாக்க முடியாது. Their forms must be memorized individually. அப்போ irregular verbs எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் நினைவுல வச்சுக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் go அப்படின்னா இந்த ஈடியோ டியோ போட்டு நம்ம கோடு அப்படின்னு past tense பண்ண முடியாது. கோவோட கடந்த காலம், கோன்னா போறது, அதோட கடந்த காலம் went. ஓகே, past participle நான் உங்களுக்கு லிஸ்டுக்காக கொடுத்துருக்கேன். இப்படிதான் அமைப்பா கொடுக்கணும். ஆனா இது நம்ம கம்மிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். இப்ப இது நிகழ்காலம் present tense, இது கடந்த காலம் past tense. அப்ப go, போ அப்படிங்கிற வார்த்தையோட கடந்த காலம் went, போனான், சென்றான் அப்படின்னா went. eat, சாப்பிடு, அதோட past tense கடந்த காலம் ate, சாப்பிட்டான்.
பை அப்படின்னா பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறது. bought அப்படின்னா அதோட கடந்த காலம் வாங்கினான், பணம் செலுத்தி வாங்கினான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப ரெகுலர் வேர்ப்ஸ்னா இப்ப வாக்கோடது ed போட்டு பாஸ்ட் டென்ஸ் பண்ற மாதிரி இப்ப கோவுக்கும் வென்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை பாருங்க. ஈட்டுக்கும் எயிட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி பையுக்கும் பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப இங்கிலீஷ்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, இந்த irregular verbs வந்து யாரா இருந்தாலும் இது எல்லாமே நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணி மட்டும்தான் பழகிக்க முடியும். இப்போ நம்ம ed அல்லது d போட்டு past tense ஆக்கப்படும் ரெகுலர் வேர்புக அதை எக்ஸாம்பிளா படிப்போம். ஆஸ்க் asked, கால் called. இப்ப கால்னா கூப்பிடு, கூப்பிடுறது. கால்டு கூப்பிட்டேன், கூப்பிட்டான், கூப்பிட்டார்கள். முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ கிளீன் சுத்தம் பண்றது, கிளீன்டு சுத்தம் செய்தேன், செஞ்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. கிளைம்ப் ஏறுறது, கிளைம்டு ஏறினேன், ஏறினான், ஏறினார்கள், கிளைம்டு. க்ளோஸ் மூடு, க்ளோஸ்டு மூடியது, பாஸ்ட் டென்ஸ். குக் சமைக்கிறது, குக்டு சமைத்தேன், சமைத்தால், சமைத்தான், சமைத்தார்கள். எல்லாத்துக்குமே குக்டு தான். இப்ப ஹீ குக்டு அப்படின்னா அவன் சமைத்தான், தே குக்டு அப்படின்னா அவர்கள் சமைத்தார்கள். அவ்வளவுதான். இந்த வேர்டு மாறாது. ஓகேங்களா? டான்ஸ் ஆடுறது, டான்ஸ்டு ஆடினார்கள், ஆடினான், முடிஞ்சிருச்சு. ஸ்மைல் புன்னகைக்கிறது, ஸ்மைல்டு புன்னகைத்தால், புன்னகைத்தார்கள். டி போட்டு பாஸ்ட் டென்ஸ் பண்றது. என்ஜாய் கொண்டாடுறது, என்ஜாய் கொண்டாடினார்கள். ஃபிக்ஸ் சரி செய்யறது, ஃபிக்ஸ்டு சரி செஞ்சுட்டாங்க. ஹெல்ப் உதவி, ஹெல்ப்டு உதவினேன், உதவினார்கள், உதவினால். ஜம்ப் குதிக்கிறது, ஜம்ப்டு குதித்தாள். கிக் உதைக்கிறது, கிக்டு உதைத்தான். லாஃப் சிரிக்கிறது, லாஃப்டு சிரித்தார்கள். லைக் பிடிக்கிறது, லைக்டு பிடிச்சிருக்கு, விரும்பினால், விரும்பினான், விரும்பினார்கள். லிசன் கவனிக்கிறது, லிசன்டு கவனித்தார்கள், கவனித்தான், கவனித்தாள் அப்படின்னு வந்ததுன்னா இது எல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ். இப்போ ஒரு எக்ஸசைஸ்க்காக இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஷீ டேஷ் இந்த பார்க் இந்த ஈவினிங் என்ன வரும்? நீங்க ஃபில் பண்ணி பாருங்க. தே டேஷ் த மூவி a lot. He at his grandmother's house. We our trip due to rain. The baby dash his mother. இப்ப இங்க இருக்கிற வார்த்தைகளை வச்சு பாஸ்ட் டென்ஸ் பண்ணணும். நீங்க பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம irregular verbs ஓட கடந்த காலம் வார்த்தைகளை நம்ம பழகிக்குவோம். பி அப்படின்னா இருக்கிறது. அப்போ ஐ வில் பி தேர் அப்படின்னா இனிமே நான் அங்க இருப்பேன். ஐ வாஸ் தேர் அப்படின்னா நான் அங்கே இருந்தேன். வி வேர் தேர் அப்படின்னா நாங்கள் அங்கே இருந்தோம். வேர். அப்ப இது எல்லாமே கடந்த கால வார்த்தைகள். இது எல்லாம் நிகழ்கால வார்த்தைகள். ஓகே. அப்ப பிகின் ஐ பிகேன் அப்படின்னா அவன் தொடங்கினான். வி பிகேன் டு ரன் நாங்க ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா பிகேன். புரோக் உடைத்தான், உடைத்தால், உடைத்தார்கள். brought கொண்டு வந்தால். built கட்டினால். bought வாங்கினால். chose தேர்வு செய்தான், செய்தால், செய்தார்கள். came அப்படின்னா வந்தார்கள். அப்ப they came அப்படின்னா அவர்கள் வந்தார்கள். I came அப்படின்னா நான் வந்தேன். I will come அப்படின்னா இனிமே நான் வருவேன். ஓகே. அப்ப கடந்த காலத்தை சொல்றதுக்கு irregular verb கம்முக்கு came தான். do செய்யறது, did செய்தால், செய்தான். I did that அப்படின்னா நான் செய்து முடித்தேன். ஓகே. drank குடித்தேன், குடித்தாள். she drank அப்படின்னா அவள் குடித்தாள்.
they ate அவர்கள் சாப்பிட்டார்கள் அப்படின்னா they ate. fell I fell down அப்படின்னா நான் கீழே விழுந்தேன். கீழே அப்படின்னா down. ஓகே, அதே மாதிரி felt நான் உணர்ந்தேன். found கண்டுபிடித்தேன், கண்டுபிடித்தால், கண்டுபிடித்தார்கள். got வாங்கினேன், பெற்றேன். gave கொடுத்தேன், கொடுத்தால், கொடுத்தார்கள், கொடுத்தோம். went போனோம். had கொண்டேன், வைத்துக் கொண்டேன், என்னிடம் இருந்தது அப்படின்னா had. இல்லாட்டி நான் சாப்பிட்டேன் அப்படின்னா I had coffee அப்படின்னா நான் காஃபியை குடித்தேன். I had coffee. இப்ப irregular verbs இருக்கிற வாக்கியங்கள் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸா படிப்போம். I was happy. wasங்கிறது வந்து ஒரு நிலை. ஓகே, லிங்கிங் verb இங்க. I was happy. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். past tense. begin தொடங்கு அப்படிங்கிறதோட past tense. ஓகேங்களா, இது வந்து நிகழ்காலம், இது வந்து கடந்த காலம். She began to sing. அவள் பாடத் தொடங்கினாள். He broke the glass. அவன் கண்ணாடி உடைத்தான். break ஓட past tense. break. ஓகே, they brought a gift. ஒரு பரிசை கொண்டு வந்தார்கள். brought bring ஓட கடந்த காலம். ஓகே, அதே மாதிரி we built a house. நாங்கள் அல்லது நாம் ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னா built. build அப்படின்னா வீடு கட்டுறது, ஏதாவது கட்டுறது. built அப்படின்னா கடந்த காலம், முடிஞ்சிருச்சு. we built நாங்கள் கட்டினோம். she bought a book. வாங்கினால் பையோட past tense. he chose a red shirt. அவன் ஒரு சிவப்பு சட்டையை தேர்வு செய்தான். choose choose ஓட கடந்த காலம். she came late. come ஓட கடந்த காலம், அவள் தாமதமாக வந்தாள். I did my homework. ஓகே, do ஓட past tense. நான் என் வீட்டு பணியை செய்தேன். did முடிச்சிட்டேன் அப்படின்னா do ஓட past tense. he drank water. அவன் தண்ணீரை குடித்தான். ப்ளீஸ் ட்ரிங்க் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னா ப்ளீஸ் ட்ரிங்க், குடி, இனிமே குடின்னு அர்த்தம். drank குடித்தான், குடித்தால், குடித்தார்கள், குடித்தேன் அப்படின்னா drank. இப்ப fill in the blanks எக்ஸசைஸ்க்காக இது கொடுத்துருக்கேன். present tenseம் past tenseம் ரெண்டும் கலந்து கொடுத்துருக்கேன். past tense என்னென்ன இருக்கறக்கு வாய்ப்பு இருக்கு, போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. she dash a new dress yesterday. they dash to school late. he dash a funny story. we a delicious cake. she a beautiful song. இந்த fill in the blanksல இந்த ரெண்டு வார்த்தைகள்ல எது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கிளாஸ் 15ல ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் பத்தி படிச்சோம். இந்த வேர்ப் லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போஸ்ட் பண்றேன். இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் a lot. பெஸ்ட் விஷஸ்.